இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள் 8/1/2025 ஜனவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32. லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி. பிற்பகல் 2:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். மாலை 4:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது மாலை 4:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:35 வரை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. இன்று நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. இன்று ஒழுக்கமான உணர்வுடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய அறிவுரைகள் ஏற்றுக்கொள்ளவும் படும். நல்ல உறுதியுடனும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையுடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று உங்களுடைய வேலைகள் மற்றவர்களின் அள பாராட்டவும் படும். கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. முறையான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதனால வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்கும் காணப்படும். உங்களுடைய காதலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். இன்று சுதந்திரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய தேவைக்கு போதுமான அளவு பணமும் கையில இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சற்று அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளிநாடு சென்றவர்களுக்கு சொந்த நாடு திரும்புவதற்கான எண்ணங்களும் ஏற்படலாம். இன்று உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களினால மதிக்கவும் படும். இதனால வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. பெண்களுடைய சேமிப்புகள் இப்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆலய திருப்பணிகளுக்கு நன்கொடைகளும் தருவீங்க. உங்கள் தாய் தந்தையினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்திற்கு தேவையான வசதிகளை பெருக்கவும் செய்வீங்க. மனைவி மக்களிடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற ஆசைகளும் மனதிலே ஏற்படலாம். குடும்பத்தினருடன் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடித்தும் விடுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலைகளை எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். கடின உழைப்பிற்கு ஏற்ப நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளிடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்பத்துல உங்களுடைய கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலும் ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வரவினால கையிருப்பும் அதிகரிக்கும்.
கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் உண்டாகும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல செய்து முடித்து விடுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் சமநிலையான அணுகுமுறையை பராமரிக்கவும் செய்வீங்க. அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். சாதகமாகவும் அமையுங்க. சிறிது பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறையான ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சிறப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மற்றவர்களிடத்துல என்ற தேவையில்லாத வாக்குறுதிகளை தரவும் வேண்டாங்க. இது அலைச்சல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். நல்ல நண்பர்களாக இருந்தாலுமே சாட்சிகளை வைத்துக் கொண்டு பணத்தை தருவதும் நல்லது. இன்று கேஷ் கவுண்டர் போன்றவற்றில வேலை செய்பவர்கள் கவனமுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல யாரையும் கூட்டு சேர்க்கவும் வேண்டாம். தொழில்ல போட்டிகள் இருந்தாலுமே அனுசரித்து செல்வதும் நல்லது. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல நீங்க அலட்சியமாக மட்டும் இருக்கவும் வேண்டாம். உற்சாகமான நாளாகவும் இருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் சற்று கால தாமதமாகி தங்க முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிகள் கூடுதலாக தங்க இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தொழிலை நல்ல முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. முக்கியமான விஷயங்களை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. இன்று குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். கவனமுடன் வேலைகள் செய்வதும் நல்லது. என்று வேலையில சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய நம்பிக்கையில எந்த விதமான குறையும் இருக்காது. பணியிடத்துல வேலைகளை சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சரியான நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. ஆரோக்கியத்திலும் சரி, உணவு விஷயத்திலும் சரி கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்புல சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். சமூக பணிகள்ல ஆர்வத்துடன் பங்கேற்கவும் செய்வீங்க. உங்களுடைய சுய மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதளவுல குழப்பங்களும் தோன்றி மறையும். வியாபாரத்துல போராட்டங்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சிந்தனையின் போக்கில கவனமுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சூழ்நிலைகளை அறிந்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சந்தேகமான உணர்வுகளினால தேவையற்ற சிக்கல்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளுடன் சிந்தித்து பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிருடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் அமையும். உங்களிடத்துல இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்குங்க. மற்றவர்கள் கிட்ட மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்கள் கிட்ட பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில்களுக்கு செல்வது போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்கொண்டாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்களுடைய முன் கோபத்தினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதானமாக நடந்து கொள்வதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில அமைதியான போக்கும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. சில நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண் சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கண் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த திருமண வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வேலை இடத்துல உயர் அதிகாரிகள் உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. தடங்கல்கள் இல்லாமல் அரசு உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப நிகழ்ச்சிகளினால குடும்பத்துல கலகலப்பான போக்கும் காணப்படும். தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடையூறாக இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. பணியிடத்துல இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் நீங்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகளையும் தருவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய கடினமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வேலைகளை முடிப்பதுல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். போட்டி தேர்வுகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய அணுகுமுறையினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கடினமான செயல்களையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கருஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்கள் கிட்ட வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பொறுமையுடனும் அமைதியுடனும் இருப்பதும் நல்லது தாங்க. பணியிட சூழல்கள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை திறம்பட ஆற்றவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நீங்க மகிழ்ச்சியாகவும் பேசவும் செய்வீங்க. அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க.
இது உறவுல மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீம்பாக எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாங்க. வேலைகளை இழுத்து போட்டு செய்யவும் வேண்டாம். நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய அன்பானவர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொழில் துறைகள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். யாரிடத்திலும் கடினமாக பேசிவிடவும் வேண்டாங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் காதலியுடன் இணக்கமாக பேசுவதும் நல்லது. முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். விவசாய வேலையில இருக்கிறவங்க அதிக முனைப்புடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. கொடுக்கல் வாங்கல் தொழில எதிர்பாராத சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று கவனமாக மற்றவர்கள்கிட்ட பேசுவதும் நல்லது. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்கள் கிட்ட கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அதற்கு ஏற்ப உங்களை மாற்றி அமைக்கவும் செய்வீங்க. வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ப நல்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. சில வெற்றிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வேலைகளை இன்றே முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பழைய முதலீடுகள் இப்பொழுது நல்ல வருமானத்தை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில வெற்றியும் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராயக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியுடன் இன்று மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. அரசு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். வியாபாரம் நிமித்தமான முதலீடுகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். மனதுல நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. அனைவரிடத்திலுமே என்ற அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகளும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நேர்மறையான எண்ணங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று நீங்கள் திறம்பட செயலாற்றவும் செய்வீங்க. கவனமுடன் பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியை பராமரிக்கவும் செய்வீங்க. அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். அதற்கு ஏற்றபடி திட்டமிட்டு பணத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்து கொண்டாலே போதும். எளிய முறையில வேலைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பிள்ளைகளுடைய கல்வி திறனினால உங்களை பெருமையடையவும் செய்து விடுவாங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலம் வாங்கி விற்கும் வியாபாரத்தை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. சிறிய முதலீடுகள்ல நல்ல லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்று உடன் இருப்பவர்கள் சிறிது உதவிகளும் செய்வாங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகள்ல உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்ற அன்றாட வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம், திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இன்று உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகரித்து வரும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையிலும் ஆர்வ கோளாறாக மட்டும் ஈடுபடவும் வேண்டாங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. இதன் மூலம் நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். புதிய இலக்குகளை நிர்ணயமும் செய்வீங்க. சகோதரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கலை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். புதிய தொழில் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் அசட்டையான தைரியத்துடனும் இருந்துவிடவும் வேண்டாங்க. மனதுல தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தியும் கொள்ளுங்க. பணியிட சூழல்கள் ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். திட்டமிட்ட வேலைகளை செய்வதும் நல்லது. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு அவ்வப்பொழுது சலிப்பையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சுமையாகவும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டத்தினை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மற்ற விஷயங்களுக்காக நீங்கள் அதிகமாக மெனக்கெடவும் வேண்டாம். இன்று உங்களுடைய தாய் தந்தையின் ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது நன்மைகளையும் பெற்றுத்தரும். எதிர்பார்த்து காத்து இருந்த பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுணக்கமாக இருந்து வந்த தொழிலை நல்ல முன்னேற்றத்திற்கும் கொண்டு செல்வீங்க. உங்களுடைய பேச்சு திறனினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்து வேற்றுமையில இருந்து வந்த நண்பர்கள் மீண்டும் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கல்வி திறன்ல முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க அதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்பட்டும் விடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. பிற்பகலுக்கு மேல தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று தடைகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உங்கள் தாயாருடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு புதியதாக மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலையில சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பொருளாதார பிரச்சனைகளும் குறையும்.
உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அன்றாட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. சில சிரமங்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். உடன் பிறந்தவர்களுடன் உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுடன் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அரசு வேலைக்காக தயாராகி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் தேடி வரலாம். உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்ப பொறுப்புகளை எல்லாமே சிறப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. அதே சமயத்துல பேச்சுக்கள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பொருளாதார சிக்கல்களும் குறையும். சமூக பணிகள்ல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். பணவரவு குறித்து இருந்து வந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில ஆட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணி நிமித்தமான கருத்துக்களுக்கான ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் உறுதியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை விரைந்து செய்து முடித்துவிடக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆற்றலையும் தருவதாகவும் இருக்கும். முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுடைய வேலையில நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுய முயற்சியின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று நீங்கள் புத்திசாலித்தனமாக வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று தொலைபேசியின் வழியாக மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்கள் குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றியும் வைப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இன்று கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். தொழில கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரியதாக ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. சிறப்பாகவும் செயலாற்றவும் செய்வீங்க. சில அதிரடியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. அதற்குரிய நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய உறவுகளினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். அரசு வேலையில இருக்கிறவங்க இன்று சிரத்தையுடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். அலைச்சல்கள் அதிகமானாலும் அதற்கான ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. சிரமம் என்று எதுவும் இருக்காது. இன்று மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த பணம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று உங்களுடைய பேச்சுக்கள்ல நல்ல ஒரு முதிர்ச்சியும் காணப்படும். அனுபவ அறிவும் வெளிப்படும். சவால்கள் விவாதங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவாங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறப்பான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிட மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. பெரிய வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறவுல மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால எண்ணியதை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. விளையாட்டு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலையாட்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க.
புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாங்க. இன்று முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. எதிர்காலத்துக்கான விளைவுகளை எண்ணி வருத்தப்படவும் மாட்டீங்க. இன்றைய நாள் ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். இன்று நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சுமூகமான வேலைகளை எல்லாமே செய்து முடித்து விடுவீங்க. பணி சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல உறவு நிலை பாதிக்காதவாறு நடந்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. தடைப்பட்டு இருந்த வீட்டு வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. நிலம் வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை வியாபாரத்துல சிறப்பான நிலையையும் அடையலாம். தொழில் போட்டிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. நகை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல உள்ள பெண்களை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. உங்களை தேடி உறவினர்கள் சில யோசனைகளை கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமையுடன் தாங்க கையாள வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல இதுவரை இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். யாரையும் தூக்கி எறிந்து பேசிவிடவும் வேண்டாம். கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்தும் விடுவீங்க. வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல தள்ளி போன வாய்ப்புகள் தேடியும் வரலாம். உத்தியோகத்துல ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். மனசாட்சிப்படியும் செயல்படுவீங்க. நேர்மையாகவும் செயல்படுவீங்க. இது மற்றவர்களினால பாராட்டவும் படும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. கூடுதலான முயற்சிகளும் தேவைப்படும். உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. தொழில் வியாபாரத்துல நல்ல சூழ்நிலைகளும் காணப்படுங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சரியான திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பம் மற்றும் வேலையில சமநிலையை பராமரிப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பிலும் முன்னேற்றமும் உண்டாகும். தங்களுடைய பாடங்களை எல்லாமே சிறப்பாக படித்து முடித்தும் விடுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தைகளின் மூலம் சாதகமான சூழலும் அமையும். வியாபாரத்துல வரவும் இருக்கும். உத்தியோகத்துல ஒத்துழைப்பான சூழலும் இருக்கும். மனதளவுல புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையுடனும் உணர்வீங்க. வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியமாகவும் செயல்படுவீங்க.
துணிச்சலாக செயல்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் மனதில் இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. பணிகளை எல்லாமே திறம்பட ஆற்றி முடித்து விடுவீங்க. பொறுமையாக இருந்து வேலைகளை வெற்றியும் பெற்று விடுவீங்க. என்று யோசித்து சிறப்பாக செயல்படவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல இணக்கமான போக்குடனும் இருப்பீங்க. இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் இருக்கும். ஆனாலும் சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையையும் எளிமையாக முடித்தும் விடுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகளும் குறையும். டென்ஷன்களும் நீங்கும். வேலையில முழு கவனத்துடனும் இருப்பீங்க. அரசு ஊழியர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். நில பிரச்சனையில இருந்து வந்து சுலபமாக வெளிப்பட்டும் விடுவீங்க. இடத்தகராறுகளும் நீங்குங்க. நியாயமாக பேசினாலும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் குழப்பத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். தாமதங்களும் நீங்கும். உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று புதிய முயற்சிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி அமைதியான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் அளவாக பேசுவதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்கள் உடன் இருப்பவர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு அழகான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. குடும்ப பிரச்சனைகளை சிறப்பாக தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. வேலையில சிறப்பாகவும் செயல்படுவீங்க. நிதி ஆதாயங்களையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுப விரயங்கள் செய்து மகிழ்ச்சியும் உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடல்ல தோற்றப்பொழிவுல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல புதுமையான சூழ்நிலைகளும் உண்டாகும். உடன் இருப்பவர்களினால புதுவிதமான கண்ணோட்டமும் உண்டாகும். நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படுவதும் நல்லது. வேலையாட்கள் இடத்துல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுறுசுறுப்பான நாளாகவும் அமையுங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்கின்ற இடத்துல வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்தும் விடுவீங்க. அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கும் உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்கும் காணப்படும். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. என்ற சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறையான ஆற்றலுடனும் இருப்பீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று இல்லத்தரசிகளுக்கு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமித்து வைத்து இருந்த பணத்தை பயனுள்ள வகையில நீங்க செலவும் செய்வீங்க. உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகளும் மாறும். கடன் பிரச்சனைகள் கைமீறி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணி சுமைகளினால அவ்வப்பொழுது தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
எதிர்பார்த்த வேலைகள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடிந்துவிடும். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று மற்றவர்கள் கிட்ட அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பிள்ளைகள் அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பாங்க. எடுத்த வேலைகளை முடிப்பதற்காக அலைச்சல்களும் இருக்கும். நெருங்கியவர்கள் சிலரினால சின்ன சின்ன தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படவும் செய்யுங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிக வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகளை கவனமாக சிந்தித்து எடுப்பதும் நல்லது. முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு முழுமையான திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆனால் யாரை நம்பியும் ஒப்படைத்து விடவும் வேண்டாம். எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீங்க. குடும்பத்தில இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். உங்களுடைய கோபத்தினால மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. செய்யும் பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குழந்தைகளிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. திடீர் பயணங்களினால திருப்பங்களும் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உபரி வருமானம் குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபார முதலீடுகளும் அதிகரிக்கும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல மாற்றங்களை உணரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே இன்று நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. நன்மைகளையும் பெறலாம். பணி மாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி சம்பந்தமான பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலே இன்று இனிமையான வார்த்தைகளினால உங்கள் துணையை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. தைரியமாக செயல்பட்டு சில வேலைகளை சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டபடி தொழில் துறைகளை லாபகரமான போக்கிற்கும் கொண்டு செல்வீங்க. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். விவசாய தொழில மேன்மையும் உண்டாகும். புதிய வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. இன்று வேலை விஷயங்கள்ல உற்சாகமான போக்கும் காணப்படும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதையும் சாதிக்கும் துணிச்சலுடனும் இருப்பீங்க. சபைகள்ல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. கண்டுங்காணாமல் இருந்து வந்தவர்கள் இப்பொழுது வழிய வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். கடின உழைப்பின் காரணமாக நீங்க வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பழைய தகராறுகள்ல இருந்து நல்ல அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வேலையில திட்டமிட்டு செயல்பட்டு குறித்த நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களிடத்துல இருந்தும் வியாபாரத்துல பங்குதாரர்களிட இருந்தும் இணக்கமான போக்கும் காணப்படும். உங்களுக்கான புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பாக அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். மனதை உறுத்திய கவலைகளும் குறையும். கணினி தொடர்பான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சேமிப்பது குறித்து சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். தாய்வழி சொத்துக்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். முக்கியமான விஷயங்கள்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. வெற்றியை பெற்றுவிடக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நல்ல உறுதியுடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு பதவி உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முறையாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தொழிலையும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்கள் துணையுடனான அணுகுமுறையில நேர்மையாகவும் உணர்வீங்க. இதன் மூலம் ஆரோக்கியமான சூழ்நிலைகளும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள முதலீடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்ற ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். மாணவர்களுடைய சாதனைகளினால மற்றவர்களும் பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவினால சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் சுமைகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்தும் இருப்பீங்க. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். விருந்து நிகழ்ச்சிகள்ல ஈடுபட்டு சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியாக பேசி மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். நீங்களே செய்து முடித்து விடுவதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையினால லாபமும் உண்டாகும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. பயணங்களினால நல்ல பலனும் பெற்றும் விடுவீங்க. விஐபிக்களும் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். அனைத்து துறைகளிலும் வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால பிரச்சனைகளை எல்லாமே சிறப்பாக சமாளிக்கவும் செய்வீங்க. வேலையில சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நிதிநிலையும் மேம்படும். சேமிக்க வேண்டும் என்ற ஆசைகளும் அதிகரிக்குங்க. முதலீடுகளின் மூலம் நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். அரசு துறை பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். செயல்பாடுகள்ல அனுபவத்தையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக சுப செய்திகளும் தேடி வரலாம். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால திருப்தியாகவும் உணர்வீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க.
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். தந்தையுடன் அனுசரணையான போக்கும் காணப்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.